சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கடந்த 4-5 வருடங்களாகவே பேன் இண்டியன் படமாக கையில் எடுத்துட்டு இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவருடைய ஜெயிலர் படம் இவருடைய சினிமா கரியர்ல மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது. அதற்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய ஒரு சில படங்கள் அந்த அளவிற்கு சோபிக்கவில்லை. ஏன் சூப்பர் ஸ்டார் அவர்கள் சினிமாவை விட்டு ரிட்டையர் ஆக போறார் அப்படின்னு பேச்சுகள் எல்லாம் கிளம்புல நிலையில ஒரு தரமான கம்பேக் கொடுக்கும் விதமாக ஜெயிலர் படம் அமைஞ்சது. ஆகையால நெல்சன் மீது நம்பிக்கை வைத்து அதனுடைய 2ஆம் பாகமுமே தற்போது உருவாகிட்டு இருக்கு. சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிந்து படக்குழு அதனை கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள் வழியாகி செம்ம ட்ரெண்டா போச்சு. இந்த படம் மட்டுமல்ல, சூப்பர் ஸ்டார் அவர்கள் வரிசையாக 5 படத்திற்கு இயக்குனர்களை கமிட் பண்ணிட்டாராம். இவருடைய அடுத்த படத்தை சிபி சக்கரவர்த்தி அவர்கள் இயக்குறாரு. அதற்கு அடுத்த படத்தை நெல்சன் அவர்களே இயக்குறாரு. அதன் பின்னர் வரவுள்ள படம் தான் மிகப்பெரிய பட்ஜெட் கொண்ட படம் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அதாவது சமீபத்துல எஸ் ராஜமௌலி அவர்கள் சூப்பர் ஸ்டாரை சந்தித்து ஒரு பிரம்மாண்ட படத்துடைய கதையை சொல்லியிருக்காரா. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் படம். பாலிவுட்ல இருந்து ஒரு முக்கிய பிரபலமும் கோலிவுட்டுடைய சூப்பர் ஸ்டாருமே இந்த படத்துல நடிக்க உள்ளதாக சொல்லப்படுது. அதற்கான கதை விவாதம் தான் சமீபத்தில் நடைபெற்றுள்ளதாக சொல்றாங்க. சோ ஆகையால ராஜமௌலி அவர்களுடன் சூப்பர் ஸ்டார் இணைகிறார் அப்படின்றதுமே கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய படமாக அமையும் அப்படின்னு சொல்லி கோலிவுட் ரசிகர்களுமே இந்த படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, இவங்களுடைய காம்போ எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.